இந்த மனுஷன் எப்படி பேசுறாரு, இவர் பேசினது போல ஒருவரும் ஒரு காலம் பேசினது இல்லை, இது வரைக்கும் நாங்க இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டதே இல்லை அப்படின்றது போல அவங்க சொல்றாங்க. அப்போ அவர் பேச ஆரம்பித்தால் யாரும் அவருக்கு எதிர்த்து நிற்க முடியாது, யாரும் அவரை எதிர்த்து பேச முடியாது, கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவரே வார்த்தையாகிய தேவனா இருக்கிறார். அப்படிப்பட்ட மனுஷன் இப்போ பேசாமல் நின்று கொண்டு இருக்கிறார் என்றால் அவங்க எப்படி யோசிப்பாங்க இல்லையா? என்ன எப்பவுமே பேசிட்டே இருக்கிற ஒரு மனுஷன் இன்னைக்கு இவ்வளோ அமைதியா இருக்கிறாரு, இவ்வளோ பேர் பொய் சாட்சி சொல்றாங்க அவருக்கு விரோதமா, ஒரு பொய் சாட்சி கூட இதை நான் செய்யலை அப்படின்னு அவரு மறுப்பு சொல்லவே இல்லை, எதுவும் சொல்லலை. அவர் பாட்டுட்டு அமைதியா இருக்கிறார். நீங்க எதனா பேசின்னு போங்க, நான் அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன் அப்படின்றத போல அவர் அமைதியா இருக்கிறார். ஒரு விதமான பயம் அவங்களுக்கு இருந்திருக்கும்ல. பிரதான ஆசாரியர்களுக்கும் மூப்பர்களுக்கும் எப்பவுமே எதிர்த்து பேசுற ஒரு மனுஷன் இன்றைக்கு பேசாம இருக்கிறாருன்னு சொன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குமோ, அவருடைய மௌனத்துக்கு பின்னாடி ஏதோ இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் பயமும் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அவருடைய மௌனம் எதிரிகளுக்கு பயத்தை உண்டாக்குகிறது. இப்ப இவரை எப்படியாவது பேச வச்சிடணும், அவர் பேசாம இருக்கிறது தான் இவங்களுக்குள்ள ஏதோ பண்ணுது, அவரை பேச வைக்கணும்ன்றது தான் இவங்களோட குறிக்கோள். அதனாலதான் ஜீவனுள்ள தேவன் பேரில் ஆணையிட்டு கேட்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ 64ஆம் வசனத்துல இயேசுவும் சொல்றாரு, ஆம் நீர் சொல்லுகிறபடிதான் அப்படின்னு சொல்றாரு. தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்துவா அப்படின்னு கேட்டான். ஆம் நீர் சொல்லுகிறபடிதான். அவரை குற்றப்படுத்துவதற்கு இந்த வார்த்தை மட்டும் போதாதுன்னு இயேசுக்கு நல்லாவே தெரியும். நீங்க எனக்காக பொய் சாட்சி ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்கீங்க, நீங்க எதுக்கு வீணா கஷ்டப்படுறீங்க, நானே உங்களுக்கு கோபம் வர மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றேன், அதை வச்சு என்னை சிலுவையில் அறையறதுக்கு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்றத போல ஆம் நீர் சொல்லுகிறபடிதான் அப்படின்னு சொல்லிட்டு விடாம இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் அவர் என்ன சொல்றாரு, மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் என்றென்றைக்கும் காண்பீர்கள் என்கிறார். அவர் உண்மையதான் சொல்றாரு. ஆனா இல்லையா, இது பொய் கிடையாது, உண்மைதான். ஆனா இந்த உண்மைதான் அவங்களுக்கு கோபத்தை உண்டாக்குகிறது. தேவனுடைய குமாரன்னு சொன்னதும் மட்டும் இல்லாம தேவனுக்கு ஈக்குவலா தேவனுடைய வலது பாரிசத்துல நான் உட்கார்ந்து இருப்பதை நீர் பாப்பீங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு பயங்கரமா கோபம் வந்து பிரதான ஆசாரியன் தன்னுடைய சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு கத்துறான். இந்த உண்மை இவங்களுக்கு எப்படி இருக்கு, ஒரு ஸ்வீட் அவங்க கையில கொடுத்தது போல இருக்குது. ஆஹா, இவ்வளவு நேரம் நம்ம எதையோ யோசிச்சுட்டு இருந்தோமே, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு, இதை வச்சு இவரை சிலுவையில அரைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க. அவரை குற்றப்படுத்துவதற்கும் அவரை சிலுவையில் அறைவதற்கும் இது அவர் சொன்ன இந்த வார்த்தையே போதுமானதா இருக்கிறது. பாருங்க, அவரை குற்றப்படுத்துவதற்கு யாராலையும் முடியல, அவரை குற்றப்படுத்த யாராலையும் முடியல. அவரே தான் தன்னுடைய வார்த்தையின் மூலம் அவர் குற்றப்படுத்திக்கல, இருக்கிற உண்மையை சொல்றாரு, அதை கொண்டு இவங்க அவரை குற்றப்படுத்தி சிலுவையில் அறைய பார்க்கிறார்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 65, 66 ஆகிய வசனங்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவதூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன, இதோ இவன் தேவதூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். இப்ப என்ன சொல்றாங்க, அவரு மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறார் அப்படின்னு. எதனால? தேவனுடைய குமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பேன்னு சொன்னதுனால அவர் தேவதூஷணம் சொல்லிட்டாரு, மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இவங்களே முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ அவருக்கு விரோதமா அநேக ஜனங்கள் அங்க எழும்பி நிக்கிறாங்க. இந்த இடத்துல அவர் பேசினா அவருடைய பேச்சு எடுபடுமா? நிச்சயம் எடுபடாது இல்லையா? ஒருத்தருக்கு விரோதமா பல பேர் எழும்பி நிக்கிறாங்க, ஒரு 100 பேர் எழும்புறாங்கன்னு சொன்னா அவங்க எல்லாருடைய காரியங்கள் தான் ஜெயமாகுமே தவிர ஒருத்தருடைய காரியம் ஜெயமாக முடியாது. இதே போலதான் ஈசாக்கு கிட்டக்கையோட அவன் துறவு தோண்டும் போது அந்த ஊர் ஜனெல்லாம் சண்டை போட்டு எங்க துறவு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போடும்போது அவங்க அநியாயமா தான் சண்டை போடுறாங்க. ஆனாலும்
ஈசாக்கு அவங்க கூட வாக்குவாதம் பண்ணான். ஆனா என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. ஏன்னா இவன் தனியாளா அவங்க கூட போராடி கொண்டு இருக்கிறான். அவங்க அநேகரா அங்க சுத்தி நின்று அவங்க கூட ஒரு துறவுக்காக சண்டை போடுறாங்க. ஆனா யாரு ஜெயிச்சது? ஈசாக்கு ஜெயிக்கல, மற்ற அந்த பெலிஸ்தர் தான் ஜெயிச்சாங்க இல்லையா? அது போல 3 முறை அவங்க கூட சண்டையிட்டு 3 முறையும் அந்த துறவை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அப்போ என்ன பண்ணணும்? இப்ப ஒரு கூட்டம் நம்மளை சூழ்ந்து நின்று குற்றப்படுத்துறாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம குற்றமே படுத்தினாலும், நம்ம அந்த காரியத்தை செய்யவே இல்லைனாலும் அவங்க கிட்ட போய் சண்டை போட்டு நம்ம பிரச்சனை பண்ணி நமக்கு இதுவா பேசக்கூடாது. அப்படி பேசினா அவங்க என்ன பேசுறாங்களோ, அதிகமான பேர் எதை சொல்றாங்களோ அதை தான் எடுத்துக்குவாங்க. ஒரு மனுஷன் சொல்ற காரியங்களை யாரும் எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா? அது போல ஈசாக்க போல புத்தி இல்லாம அவங்க கூட வாக்குவாதம் பண்ணி அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போறதை காட்டிலும் இயேசுவை போல மௌனமா இருந்து ஜெயத்தை எடுக்கிறது தான் உத்தமமா இருக்கும். அநேகர் உங்க மேல ஒரு ஆள் மேல குற்றம் சுமத்தும்படியா வந்தாங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும்? நீங்க எதிர்த்து பேசாம அமைதியா மௌனமா இருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது உங்களுக்கு அவர் ஜெயத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசு இப்போ அவர் தமது வாயை திறவாதிருந்தார். எதுக்காக? அவர் தன்னை முழுவதுமாக சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தார். இப்ப பேசினாலும் அவங்க ஒன்னும் அவரை விட்டுட போறது கிடையாது. அதனால அவர் பேசாமல் அமைதியாக இருந்தார். இப்ப என்ன பண்றாங்க? இவர் இப்படி சொன்னதுனால அவரை கண்ணை கட்டி அவர் தலையில கொட்டி அவர் முகத்துல துப்பி கன்னத்துல அரைஞ்சு, நீ கிறிஸ்துவாச்சே, நாங்க யாரு அடிச்சோன்னு சொல்லு, நான் யாரு கொட்டினாங்கன்னு சொல்லு, ஞான திருஷ்டினால சொல்லு அப்படின்னு சொல்லி அவரை பரியாசம் பண்றாங்க. ஆனா அவருக்கு தெரியும் யார் அடிச்சது, இனிமே யார் அடிப்பாங்க, எங்க கொண்டு போவாங்க எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் மௌனமா இருந்தார். அவர் வாயை திறந்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். அடிக்க கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார்.